கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை காணப்படுகிறதா? நாம் செய்கிற வேலைகளிலே உண்மையாய் செய்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? குடும்பத்திலே உண்மை காணப்படுகிறதா? கணவன் மனைவிக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? செய்கிற வேலைகளிலே உண்மை காணப்படுகிறதா? நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு உண்மையுள்ள ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லாத ஒரு நிலைமை, பொய்யான வார்த்தைகள், பொய்யான காரியங்கள், பொய்யான செயல்கள் செய்வதனாலே அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இல்லை. பொய் பேசுகிறவன் நாசமடைவன் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பொய்யான சுபாவங்கள் இருக்கும் என்றால் அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையோடு வாழ அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உண்மையோடு வாழும்போது, உத்தமமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மனிதனும் முகத்தை பார்ப்பான், தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய உண்மையை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பரிபூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் உண்மையாக இருக்க வேண்டும். வாழ்கிற வாழ்க்கை உண்மையாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யவானாகிறதற்கு, சீக்கிரத்திலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான தீமைகளை செய்கிறார்கள். அப்படி தீமை செய்யும் பொழுது எப்படி ஆசீர்வாதங்கள் இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமாம் என்று. பிரியமானவர்களே, தீய நோக்கம் பாவம். மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று யோசிப்பது பாவம். அந்த பாவத்தை செய்தோம் என்றால் எப்படி ஆசீர்வாதங்கள் இருக்கும்? மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, குறுக்கு வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான தீமைகளை செய்வது, அப்படி இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். பிரியமானவர்களே, குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தீமை செய்தால் அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய தண்டனை வெளிப்பட. ஹல்லேலூயா. ஆனால் உண்மையுள்ள மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பரிபூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் என்று. பிரியமானவர்களே, நமக்குள்ளே தாழ்மை காணப்படுகிறதா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் காணப்படுகிறதா? எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வு நமக்கு இருக்கிறதா? நாம் தாழ்மையோடு வாழும்போது, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழும்போது, உண்மையுள்ள மனிதர்களாய் வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்கள் தேடி வர. ஹல்லேலூயா. பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற, முழுமையான ஆசீர்வாதங்களை பெற கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய், கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு, தீமையான காரியங்களை விட்டு விலகி, பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஐஸ்வர்யம் காணப்படும். எந்த வேதனைகளோ, துன்பங்களோ, பலவீனங்களோ நம்மை தொட முடியாது. கர்த்தர் நம்மை பரிபூரண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருபோதும் சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, தீமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உண்மையுள்ள மனிதர்களாய் வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் இன்னும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா.
பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவு அடிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை பரிபூரணமாய் ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழிய பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிவர செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டு. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையில் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உண்மையோடு வாழ்ந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. முற்றிலுமாக உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.